Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1050 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம மொமனோசுகே டிராகனா மாதிரி வந்தான்ல, அதை யமட்டோ பார்த்துட்டு நம்ம மொமனோசுகேவா இவ்வளவு பெரிய டிராகனா மாதிரி இருக்கான்னு அப்படியே அசந்து போய் பார்ப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தப்போ அவன் தம்மா கூண்டு இருந்தான், அதுவும் ரொம்பவும் பாவமா. அப்பவே சொன்னான் நீ எங்க அப்பா மாதிரியே இருக்கன்னு. அந்த டைம் அவன் நானும் அவனை மாதிரியே மான்ஸ்டரா மாறினா டெஃபினட்டா அவங்க எல்லாத்துக்கும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு இருப்பான். இப்ப மான்ஸ்டரா மாறிட்டான்னு சொல்ல முடியாது, ஆனா அவனை மாதிரியே மாறிட்டான். இதுல காமெடியை பாத்தீங்களா, அவன் நார்மலா மாறினான்னா அவங்க அப்பா மாதிரி இருக்கான், டிராகனா மாறினான்னா கைடோ மாதிரி இருக்கான். ஹீரோ பிளஸ் வில்லன் கலந்த ஒரு உருவம் தான் மொமனோசுகே. எல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னே யமட்டோக்கு தூக்கி வாரி போடுது. அடே நீயா எங்க அப்பா மட்டும் சிக்கிறாரா, மூக்க கடிச்சு விட்டுருவான்னு. அங்கே கைடோக்குமே ஷாக்கு தான். நீ பொடிப்பையில தம்மா கூண்டு இருந்தவனாச்சே, இப்ப என்னடா டிராகனா வந்திருக்க? இந்த உலகம் 2 டிராகன் எல்லாம் தாங்காது, ஒண்ணு கண்ணே கண்ணு தான் இருக்கணும், அதுவும் நானா தாண்டா இருக்கணும்னு சொல்லி அவங்க பிளாஸ்ட் பிரீத் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். உடனே லூஃபி இருந்துகிட்டே டே மொமனோசுகே நீயும் அந்த மாதிரி எதையாச்சும் உன்னை எடுத்து அட்டாக் பண்ணடா விளக்கண்ணாமா. அடே எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாதுடா, இப்பதான் நானே கம்ப்ளீட்டா மாறி இருக்கேன், என்ன போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு இருக்க லூசு பையல. டேய் தைரியம் வேணும், தைரியம் இருந்தா எது வேணாலும் பண்ணலாம், உன்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவானா. இதை பண்றதுக்கு எதுக்குடா தைரியம் வேணும், பண்ண தெரிஞ்சா போதுண்டா, அதுதான்டா தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்டா நீங்க படாத பாடு படுத்துறீங்கன்னு புலம்பிட்டு இருக்கும் போது கைடோ பிளாஸ்ட் பிரீத்தை வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்படியே ஒரு வட்டத்தை போட்டு எஸ்கேப் அட்ரன்ஸ்னா கண்டிப்பா பஞ்சரா இருப்பான். அப்ப அந்த நெருப்பை பார்த்த உடனே 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே அவங்க கேஸ்லையும் எரிச்சிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் நான் இங்க சண்டை போட வரலன்னுருவான். லூஃபி எவ்வளவோ பேசி பார்த்துட்டான், என்னடா பண்ணிட்டு இருக்க, அவனை விடாத, கடி உத குத்து அடி ஏதாச்சும் பண்ணுன்னா அவன் அப்படியே பேக் அடிப்பான். அவங்க அப்பாவை கொண்டிருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஏன் அவன் ஃபேமிலியவே கண்டம் பண்ணியிருக்கான். இப்ப அவனோட நாட்டையும் அழிக்க போறான். இப்பவுமே மொமனோசுகேக்கு கோபம் வெறியெல்லாம் வரலன்னா அப்புறம் என்னைக்குதான் வரப்போகுது. சரி லூஃபியும் எவ்வளவு பேசி பார்த்துட்டான், வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்ச உடனே பய கியர் 3 எடுத்து கைடோவோட நட்டு மண்டையிலே நச்சுன்னு ஒண்ணு வைப்பான். தரையோட தரையா போய் சப்பிடுவான். அந்த டைம் மொமனோசுகேக்கு என்ன பண்றதுனே தெரியல. லூஃபி வேற அட்டாக் பண்ணி கடி உத குத்துன்னு இருந்தான். இவன் ஒண்ணு நல்லவன் இல்லையே, அவன் ஃபேமிலி மக்கள் எல்லாத்தையும் கொடுமைப்படுத்தி கொன்னவன். கடைசி நேரத்துல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்க அம்மாவெல்லாம் அடிச்சு போட்டான்ல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா வெறியாயி மகனே இன்னைக்கு உன்னைய கொல்லாம விட மாட்டேன்னு வேகமா போய் ஒரே கவு. அவன் கவுன உடனே அங்க கைடோக்கு வழி தாங்க முடியல. அட மத்த ஆளுங்கன்னா சரி அட்டாக் பண்ண முடியாது கஷ்டம்னு சொல்லலாம், அவனும் டிராகனா தானே மாதிரி இருக்கான், சோ அவனுக்கு ஈக்குவலான பவர் எப்படி இவனுக்கும் இருக்கும்ல. அதனால கைடோ வந்து வழியில கத்த ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு கேசலுக்கு வந்து என்ன சொன்னான், அவனை கழுத்தோட புடிச்சு தூக்கிட்டு உங்க அப்பா ஒரு சில்லிப்பைய நீ ஒரு சல்லிப்பைய, உன் பேர் என்னடான்னு கேட்டப்ப கூட அப்பான்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிச்சவன். ஒடிப்பைய அதனால அப்படித்தான் இருப்பான். இப்போ அவன் அப்படித்தான் இருக்கான். பட் ஃபேமிலிய நினைச்சு பார்த்து வெறியில கவு கவுன்னு அழுதுகிட்டே கவுவான். கைடோ பார்த்துட்டு டே பொடிப்பையில என்னடா பண்ணிட்டு இருக்க விடுறான்னு சொன்னா ரத்தம் வர அளவுக்கு நல்ல கவு கவுன்னு கவுவான். இங்க பாரு பொடிப்பையில நீ வெறும் பப்பட்டு மாதிரி தான், எவன் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடந்துக்கிற ஒரு பொடிப்பைய, தேவையில்லாம சண்டைக்கு குறுக்க வந்து உயிரை விட்டுறாத, உனக்கு நான் தனியா ஆப்பு வச்சிருக்கேன். உடனே அவன் நான் ஒன்னும் பப்பட்டு இல்லடா பண்ணிப்பையில, இனிமேட்டெல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது, நீ லேண்ட் ஆஃப் ஆனோ மேலேயே கைய வச்சுட்டேன், அதை விட்டா கூட எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டு இல்ல நான் கொல்லாம விட மாட்டேன்னு வேற சொல்லுவான். கைடோ பார்த்துட்டு உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, செஞ்சாதான் நீ சரிப்பட்டு வருவேன்னு லாஸ்ட் பிரீத் எடுத்து அட்டாக் பண்ண போவான். இப்ப மட்டும் அந்த அட்டாக் மொமனோசுகே மேல பட்டுச்சுன்னா டெஃபினட்டா காலி, மீன் அங்கேயே பிளாட் ஆயிருவான். எமட்டோ எல்லாம் பார்த்துட்டு ஓடிடுறான், மொமனோசுகே ஓடிரு அங்க நிக்காதன்னு காட்டு கத்துவா. ஆனா அவன் ஓடாம அப்படியே தான் கவிட்டு இருப்பானா. சரி சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போதுதான் லூஃபி இடையில பூந்து வாயில ஒரே குத்து. அது மட்டும் இல்லாம மோமோவை பாராட்டி தள்ளுவான். வேற லெவல்றான், இதை இப்படியே மெயின்டைன் பண்ணி இதைத்தான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேமா. இங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. மொமனோசுகே திருப்பி வந்துட்டான், அதுவும் ஒரு பெரிய டிராகனா வந்திருக்கான்னு. அது மட்டும் இல்லாம கைடோ கூட சண்டை வேற போட்டுட்டு இருக்கான்ல, அப்ப கொஞ்சம் ஹோப் இருக்கத்தானே செய்யும். லூஃபி வந்துட்டு அவனை விடாத, கடிச்சு கதறி கபு அப்படின்ட்டு அவனை இன்னும் உசுப்பத்தி விட்டுட்டு இருப்பான். இப்படி இவனுங்க பேசுறது எல்லாத்தையுமே அந்த சைபார்க்கு லைவா கேப்சர் பண்ணி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்குமா. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது லூஃபி தான் நம்ம எல்லாத்தையும் ஹை பிரஷர்ல பிபியை ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கான் பாரு எடுபட்ட பையன். சரி சட்டு புட்டுன்னு வந்து சேர்ந்துட்டானே அது போதும்னு நம்ம டீம் ஆளுங்க அத்தனை பேருமே செம்ம ஹாப்பி ஆவாங்க. அவன் வாய்ஸ கேட்டவனதான் அத்தனை பேத்துக்குமே நிம்மதி. இங்க லூஃபி எப்படி தெரியுமா மொமனோசுகே உசுப்பேத்துவான், ஏன்டா டேய் இப்ப நீ கடிச்சது யார தெரியுமா, இந்த கடலோட எம்பரரை. இதுக்கு மேல ஒரு பயங்கரமான விஷயத்த எவன்டா பண்ணுவான், இல்ல இதுக்கு மேல உன்னைய பயன்படுத்த இந்த உலகத்துல என்னதான் இருக்குது. இவங்களுக்கு சந்தோஷம். சரி ரைட்டு மொமனோசுகேவும் சேர்ந்து சண்டை போட போறான்னு அவனும் அப்படியே வெறியாவான். அதுக்கப்புறம் நோம்பான். எதுக்கு அந்த நோவை சொன்னான்னு தெரியல. இதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அவனை ஜெயிச்சானுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.